ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு பார்க்கலாங்களா. என்னோடய மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் வத்தை போட்டு ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பகல் டைமில் இன்றைக்கி என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு அடுப்பில் உலையெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தெருவாசல் வேலையை பண்ணேன். ஏன்னா பாப்பா அப்போ தான் பெருக்கிட்டு இருந்தேன். அதனால் சரி சமையல் வேலையை முடிச்சுட்டு, சிம்பிளான சமையல் தானே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு போடலான்ட்டு இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சாப்பாடுதுங்க. காலைக்கு மட்டும் தான் பண்ணுறேன். மதியத்துக்கு நாங்கள் 3 பேருக்கும் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். காலை வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போய்ட்டு வர வேலையும் இருக்குது. இன்றைக்கி காலைக்கு மட்டும் தான் சமையல் பண்ணுறேன். அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது இன்றைக்கி கத்திரிக்காய் வத்தல் போட்டு பருப்பு குழம்பு, முட்டை வேக வைக்கிறேன். ஓமப்பொடி புழிஞ்சது இருக்குது, அதான் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். வேணும்னா தயிர் வேணால் பாலாக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வாங்கிப்பேன். கத்திரிக்காய் வத்த குழம்பு ரொம்ப ஈஸி தாங்க. கத்திரிக்காய் வத்தலை கை பொறுக்கிற சூடு இருக்கிற அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு வேலைக்குங்கிறதுனால கம்மியாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். பருப்பு வெந்ததுக்கப்புறமா குழம்பு கூட்டி வச்சு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பருப்பு வேகிற கேப்பில் ஜூஸை போட்டுட்டேன். குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதை முடிச்சிட்டேன். இது கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. வாரத்தில் கரெக்டாக ஒரு 3 நாளாவது போட்டு குடிச்சிருவோம். அதுவும் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லதும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிற வேலைலாம் கிடையாதுங்க. இதுமாரி நல்லா கையெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு குழம்பு கூட்டி வைக்கணும். சேம் இதே மெத்தடு தாங்க. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு குழம்பு, அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வத்தை, கொத்தரங்காய் வத்தை இது கூடவே இருந்ததுன்னா சேர்த்துப்பேன். இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரே மெத்தடை வைக்கிறது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த குழம்புலாம் வைக்கிறது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு வைக்கிறதுனால சில பேர் இது சாம்பார்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாம்பார் எது சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் அதிகமாக போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் நாங்கள் சாம்பார்னு சொல்லுவோம். பருப்பு கூட வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் நாங்கள் குழம்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லலாம் நீங்கள் எப்படி சொல்வீங்கிறது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தாலே போதும். இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நான் மசிச்சு விடலை. சும்மா கரண்டியால் 2 கலக்கு கலக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். நான் பருப்பு கூட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் வத்தி இது கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம சவுண்டு வைக்கும் போது அதிலே வத்தல் நல்லா வெந்துடும். இது கூடவே மாங்காய் வத்தை, கொத்தரங்காய் வத்தெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வத்தை போட்டு வைப்பேன் தான். ஆனால் சாதனா பார்த்து சாப்பிடும்போது பல்லில் ஓட்டுது வேண்டாம்பாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி மாங்காய் வத்தை போடலை. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு பார்க்கும்போது நம்ம சாதத்துக்கு மொண்டு ஊற்றினா எந்த திக்னஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இது திருப்பி மூடி வச்சு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டாலே குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பருப்பு வந்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குக்கர் அடுப்பில் வச்சேன். அதை வச்சு விட்டுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் நல்லா உடஞ்சிச்சு. இதை வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது. முட்டைக்கு தோல் உரிக்கணும். அதுக்குள்ளே குழம்பு சவுண்டு இறங்கிடுச்சிங்க. இதுக்கு கடைசியாக மெயினாக வடகம் போட்டு தாளிக்கணும். அதுவும் நெய்யில் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் வத்த குழம்பு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஒரு சிஸ்டர் கூட நான் ஏற்கனவே இது ஒரு விலாகில் காமிச்சிருந்தப்போ கேட்டிருந்தாங்க, இது இந்த ட்ரை வத்தல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தமாரி தாங்க பருப்பு குழம்பு வைக்கணும். இதே நம்ம காரக்குழம்பு கூட வைக்கலாம். நாங்கள் காரக்குழம்பு வைக்கிறத விட அதிகமாக அந்த வத்தெல்லாம் போட்டு பருப்பு குழம்பு மட்டும் தான் வைப்பேன். ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சமைச்சிட்ருக்கும் போதே லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரெடியானதெல்லாம் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். நம்ம அவங்க லஞ்ச் தான் பேக் பண்ணணும். முதல்ல சாதத்தை ஆற வைக்கணும். தட்டில் போட்டு ஃபேனை வச்சு விட்டு ஆற வச்சுட்டு கீழே போயிட்டேன். சாதனை அப்போ அவங்க ரெடி ஆகிட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதுக்குள்ளே கீழே போய் கோலெல்லாம் போட்டுட்டு தண்ணி செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு பால் வந்ததுன்னா கையோடு வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ லஞ்சும் பேக் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா திருவாசல் வேலையை முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்ப்பேன். சில சமயம் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் திருவாசல் வேலையை பண்ணுவேன். சில நாட்கள் எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க போய் குழம்பு போடுறதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு டைமு மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கால வேலைகள் போயிட்டுருக்கும். ஒரு சிஸ்டர் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருந்தது. இன்றைக்கி நம்ம வாசலில் போட்ட கோலம் ரொம்ப சிம்பிளாக இது தான் போட்டிருந்தேன்.
எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். கார்ப்பரேஷன் வாட்டர் காலையில் வந்து வருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா வந்து அந்த தண்ணியை பிடிச்சி செடிக்கு வந்து ஊற்றி விட்டுடுவேன். கொஞ்சம் ஸ்லோவாக வர மாரி இருந்தேன்னா தான் போர் வாட்டர் வந்து தண்ணி வந்து செடிக்கெலாம் விட்டுவேன். இல்லை இருக்கட்டும் வரட்டும். முடியா முடியா ஊருக்கு அழைச்சிட்டு வந்துட்டிங்களா பசங்களை? ஆ ஆ தேங்க்யூ. தயிர் போட்டுக்கலையா? என்னதான் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் இந்த நீராரெல்லாம் குடித்தாலுமே இந்த பால் வந்ததுக்கப்புறமா ஒரு டீயோ காஃபி போட்டு குடித்தாதாங்க எனக்கு திருப்தியாக இருக்கும். காஃபி போட்டு குடிச்சிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் வந்து பண்ணலான்ட்டு இருந்த சில வேலைகள் அதுக்கான தான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையும் இருக்குது. சாதனாக்கு ஒரு சின்ன வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கடைக்கு போனேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தையல் விட்டது கிழிஞ்சு போனதெல்லாம் இந்த சில ட்ரெஸ்ஸு சாதனா அது என்னதெல்லாம் வந்து இருக்குங்க. அதெல்லாம் சரி இன்றைக்கி சும்மா இருக்கிற நேரத்துக்கு அது தைக்கலாமேன்ட்டு என்னென்ன வந்து தைக்க வேண்டியதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழ் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது இந்த பிளாக் கலர் பேண்ட்டில் வந்து பெயிண்ட்லாம் பட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதுங்க. அதை துவச்சியும் பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது. நல்லா தின்னர் வச்சு அதுவும் தொடச்சி பார்ப்போமான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுலேயும் போகலன்னா நல்லா ஸ்க்ரப்பை போட்டு தான் தேய்ச்சி பார்க்கணும் பேண்ட்டு கிடையாத அளவுக்கு. அதனால தான் இந்த 2 பேண்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தைக்கிற வேலைலாம் இருக்குது கை தையல் போடுறதெல்லாம். இந்த மிஷின் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. மிஷினில் இருந்தால் இதெல்லாம் நம்ம வந்து நாமளே தைச்சிக்கலாம் தான். அது என்னமோ தெரியல சாதனை பாதம் வாங்கி தரத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கிழிஞ்சு போனது தையல் விட்டதெல்லாம் கடையில் கொண்டு போய் கொடுத்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும் அதுவும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால நானே வீட்லேயே வந்து கையாலே தைச்சிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவுக்கு வந்து ஊருக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்றைக்குன்னு வந்து நான் இன்னும் முடிவு பண்ணலை. சரி திடீர்னு கிளம்புற மாதிரி இருந்தாலும் இருக்குங்கிறதுனால அயர்ன் பண்ணுறது பசங்களுடைய ட்ரெஸ் என்னுடைய ட்ரெஸ்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அயர்ன் பண்ணி வச்சிட்டோம்னா ஊருக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாமேன்ட்டு. சாதனுடைய சில ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடாமலே சின்னதாக போயிடுச்சுங்க. அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் போட மாட்டோமா வேஸ்ட்டு தான்ட்டா. எனக்கு சில ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்லாம் போடாமலே சின்னதாகவே போயிடுச்சு. இந்த லீவ்லையாவது வந்து ஒவ்வொரு நாளாவது போட்டு காமிடா போட்டுட்டின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் எங்கேயாவது அப்படின்றதுக்கு சரின்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிட்டு நானும் வீட்டுக்குட்டி தான் வந்து போனோம். போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா பிரியாணி தான் வந்து கேட்டோன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து மீன் எடுத்து செஞ்சோம். சாதனாக்கு வந்து அதை சாப்பிட்ட மாதிரியே திருப்தி இல்லாமல் எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லி கேட்டால் சரி பசங்களும் வீட்டில் லீவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்காகவே மீன் அன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு தான் கடைக்கு போய்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேலை இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வந்தேன். வெற்றிக்குட்டி வந்ததுனால எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால் அப்புறம் ஐஸ்கிரீம் பசங்களுக்கு வாங்கிட்டு அப்புறம் எனக்கும் ஜூஸ் குடித்தா தேவையானதுங்க. எனக்கு இந்த மாசாலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த 10 ரூபா பாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கிற வேலைலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணணும். காலையிலே டிஃபன் இல்லாமல் சாப்பாடுங்கிறதுனால சரியான முறையில் சாப்பாடு இல்லை பசங்க. அதனால் கொஞ்சம் மதியம் சமையல் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பிரியாணி அரிசி பார்த்தேன் கம்மியாக தான் இருந்தது. அதனால் சாப்பாட்டு அரிசியிலேருந்து பண்ணிவிட்டேன். தயிர் பச்சடிக்கு தயிர் வாங்கிட்டு வந்து அந்த ஜன்னல் கிட்ட தாங்க வந்து வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு வந்துட்டாங்க. இந்த சைடு வந்து அந்த தயிர் பாக்கெட்டை தூக்கிட்டு கொண்டு வந்து நான் கவனிக்கவே இல்லைங்க. தயிர் பச்சடி போடுறதுக்கு தயிர் எங்கடான்னு பார்த்தா காணும். எப்படியும் இதுங்க வேலையாக தான் இருக்கும் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுங்க. நான் மட்டும் சமையல் பண்ணிக்கிட்டே வேலையை பண்ணிகிட்டே இருந்ததுனால அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நோவாமல் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. இங்கே இந்த சைடு இருக்கிற குரங்கு மட்டும் தான் சமைச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன் தவிர இந்த சைடில் வந்து குரங்கனை பார்க்கலங்க. நோவாமல் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. சமைக்கும்போது ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு இந்த ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தான் வந்து சமைக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிர் தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம ரெகுலராக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஓடிட்டாங்க. இவங்க புதுசாக இருந்தாங்க. இதில் பாப்பா இருக்குதாட்டுக்கு சரி வந்ததுமே அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ரஸ்க்கு மாரி வரிக்கி மாரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது 2 இருந்தது அதான் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் இந்த மங்கி வீடியோ வந்து ரெகுலராக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. எப்போ வந்தாலுமே நான் மேக்ஸிமம் இந்த ஷார்ட்ஸுக்காக இந்த வீடியோ எடுப்பேங்க. குரங்கு வந்ததுமே நான் கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பல ஃபோனு ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி வீடியோ எடுப்பேன். ஷார்ட்ஸுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு.
வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டான். அவனுக்கு தயிர் பச்சடி இருந்துட்டாலே போதும். மெயினாக அவனுக்காக தாங்க தயிர் வாங்கிட்டு வந்திருந்தேன். தயிர் பச்சடி இல்லை, இன்றைக்கி குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றான்னு. சரியா குரங்குட்டி வந்து அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா தூக்கி போயிடுச்சு. அம்மா சவுண்ட் அடங்கிச்சுன்னா பார், எடுங்க. எப்படி நீ தான் ஃபஸ்ட்டு கலருவியா? கிரேவி பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. உனக்கு கிரேவி பிடிக்காதுன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவியா? எது பிடிக்கலையோ அது நல்லா இல்லை, வேண்டாம். ஓப்பன் பண்ண முடியுதா இல்லையா? தம்பி நீ இது பண்ணி விட்டுறாத, கம்முன்னு ரெடி தாங்க. யாருக்கு லெக் பீஸ் வேணும்? உனக்கு தான் லெக் பீஸ் வேணுமா? ஒரு 12:30 மணி போலலாம் சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரு 1 மணி போலலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தான் வந்து ரெஸ்ட் எடுத்து, அதுக்கப்புறம் டியூஷன் வந்து பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். சரி, அந்த கேப்பில் சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் அயன் பண்ணுறது. அப்போ தான் வந்து ஊருக்கு எப்போ வேணாலும் கிளம்பலாம், அதனால் அயன் பண்ணுறதுலாம் என்னென்ன இருக்குது, ஊருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஊரில் மெயினாக. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பட்டு சரி கட்டுறதா நார்மல் சரி கட்டுறதான்ட்டு அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சில சாரீஸ்லாம் கட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. அது பட்டு சரிலாம் ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தேன், வீணாக போய்டும், அப்படியே விட்டு போன மாதிரி ஒரு இடம். அதனால் அது வந்து இந்த சாரீ கட்டலான்ட்டு நினச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அயன் பண்ணுறதுக்கு. இப்போ அயன் பண்ணல, ஆனால் வந்து பொறுமையாக எப்போ டைம் கிடக்குதோ அப்போ தான் அயன் பண்ண போகிறேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு என்னது பசங்களது அயன் பண்ணுறதெல்லாம் இருக்கிறத எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற பட்டு சேலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரீயில் இதுவும் ஒன்று தாங்க. இந்த சேரீ வந்து பஞ்சு மிட்டாய் கலரில், அந்த பார்டர் நல்ல ஒரு வயலட்டாக, அது ஒரு பர்பிள் கலர் மாரி டார்க் பர்பிளில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது வந்து என்னுடைய நாத்தனார் பையன் கல்யாணத்துக்கு அப்போ கட்டினது, ஒரு 2-3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கட்டவையில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த சாரீ ஒரு கிஃப்டாக வந்த சாரீ. ஆனால் இதுக்கு இன்னும் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணல. ஆல்ரெடி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று வச்சுருந்தேன். இந்த கலருக்கு மேட்ச் ஆகுமான்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த பட்டு சாரீ இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகும்போது அம்மா வீட்டிலேருந்து சீர் வரும் இல்லைங்களா, அதில் வச்சு கொடுத்த சாரீ அது. சில சாரீலாம் கட்டாமலே அப்படியே புதுசாகவே வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமலே அப்படியே வந்து இருக்குது. எப்போ தான் வந்து பண்ணுவேன்னு தெரியல. பட்டு சாரீ தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து டைம் கிடைக்கும் போது அதை அயன் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் அது வெற்றுக்குட்டி அதெல்லாம் சில ட்ரெஸ்லாம் அயன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அது இன்றைக்கி இல்லை, எது தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு தான் அதை அயன் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த சாரீ தான் வந்து பார்த்தேன், இந்த ப்ளவுஸ் ஒத்து வரல, அது அதனால் அதை எடுத்து வச்சாச்சு. எங்கள் அம்மா எப்போதுமே வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கட்டின சரியை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கட்டிகிட்டே இருக்கே, கட்டாத சரி இவ்வளோ வச்சுருக்காதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டின என்னென்னு வந்து கேட்பாங்க. இந்த வாட்டி அவங்களுக்காகவே வந்து இது வரைக்கும் ஊருக்கு வந்து கட்டாத சரி இதெல்லாம் வந்து இருக்குதோ அதில் 1-2 மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் வச்சுருக்கிற சரியில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரீ தாங்க நிறைய வச்சுருப்பேன். இப்போ காமிக்கிறதுலேயே வந்து 3 கலரில் வச்சுருப்பேன். பீச் கலர், அப்புறம் இந்த டார்க் க்ரீன் கலரு. இந்த டார்க் க்ரீன் வந்து வேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் இதை வந்து எடுத்து வைக்கிறேன். இது லைட்டாக வந்து அயன் பண்ணணும். ஸோ அதனால் இது போடாமலே வந்து கிழிஞ்சிடுச்சுங்க. இது கைக்கிட்ட இது வந்து கைத்தையில் தான் பொறுமையாக உட்காந்து தைக்கணும். மிஷின் இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன ஒன்று இப்போதைக்கு வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஊருக்கு எப்போ கிளம்புறேன்னு தெரியல, ஆனால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கிறேன். டக்குன்னு வந்து சாதனாப்பா வந்து அவங்க பிளானிங்லாம் சொல்லவே முடியாதுங்க, டக்குன்னு வந்து கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம முன்னேற்பாடாக இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை தான் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகளெல்லாம் இன்றைக்கி எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா எனக்கு வேலைகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. நான் அது பெருசாக வீடியோஸ் எதுவும் வந்து எடுக்கலை. இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனல்லே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.